எஃப்எம் தமிழ், முத்தமிழின் முதல் தென்றல். ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் ஜெபி பேசுகிறேன். ப்ரோ நியூஸ் நிகழ்ச்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நிறைய பரபரப்பான நியூஸஸ்லாம் இருக்குது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நிகழ்ச்சியோட முதல் செய்தி என்னது பார்த்தீங்கன்னா, ஃபாரினர்ஸ் எல்லாம் நம்ம இந்தியாவுக்கு டூர் வந்திருக்காங்க. நம்ம ட்ரெயினில் வந்து போயிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் வடக்கில் ட்ரெயினில் போகும்போது உங்களுக்கே தெரியும் ட்ரெயினில் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு சொல்லி அவ்வளோ குப்பையை போட்டு போயிருக்காங்க நம்ம மக்கள். அதை வந்து ட்ரெயின் கிளீனர் வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்துகிட்டே இருந்திருக்காரு. அதை இவங்க வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. வீடியோ எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது மொத்தமாக க்ளீன் பண்ணி ஒரு குப்பையை எடுத்து ஒரு குப்பை தொட்டியில் போடுறதுக்கு பதிலாக ட்ரெயின்லேருந்து அப்படியே டேரெக்டாக பிளாட்ஃபார்மில் தள்ளிட்டாங்க. அதை பார்த்துட்டு அவங்க ஃபாரினர்ஸ்லாம் ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா இது, இவ்வளோ தூரம் ட்ரெயின் அழகாக க்ளீன் பண்ணிட்டு வந்து மொத்த குப்பையும் கொண்டு போய் பிளாட்ஃபார்மில் தள்ளி விட்டு போகிறாங்களே, ஏன்னா இந்தியா எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களாம் சொல்லி சிரிக்கிறாங்க. நம்ம நாட்டோட பிரதமர் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக எவ்வளோ வந்து சிரத்தை எடுத்துகிட்டு இருக்காருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ட்ரெயின் டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. டேட்டிங்கால் சீரழியும் இளம் பெண்கள். இன்றைக்கி இளம் வயசு பெண்கள் பார்த்தீங்கன்னா கல்லூரிக்கெல்லாம் போகிறாங்க, படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. இந்த டேட்டிங் ஆப்ஸ் வந்து ஏகப்பட்டது குமிஞ்சு கிடக்கு. எங்கே பார்த்தாலும் டேட்டிங் ஆப்ஸ்ன்னு பாட்டு ஏன் வந்து டேட்டிங் ஆப்ஸில் போய் இவ்வளோ இளம் பெண்கள் வந்து அதில் போய் சேர்றாங்க, அவளை போய் நம்ம பேசுகிறாங்க அப்படின்னாக்கா, பெண்கள் எல்லாருக்கும் அந்த டேட்டிங் ஆப்பில் ஃப்ரீ என்ட்ரி கொடுத்துட்றாங்க. ஃப்ரீ என்ட்ரி கொடுத்தோடனே அவங்க உண்மையாலுமே ஏதோ ஒரு நமக்கு ஏதோ கெயின் கிடைக்கும்னு நினச்சிட்டு போய் அதில் மாட்டிக்கிறாங்க. காலேஜில் படிக்கிறவங்க, சின்ன சின்ன வேலைக்கு போகிற பொண்ணுங்க எல்லாமே போய் அந்த மாதிரி டேட்டிங் ஆப்பில் மாட்டிக்கிறாங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க, இந்த மாதிரியான பசங்களாம் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள வந்து கண்காணிங்க. அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுங்க. தேர்தல் ஆணையத்தின் எஸ்ஐஆர் குறித்து இன்றைக்கு வந்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து போராட்டம் நடத்துறதா அறிவிச்சிருந்தாரு. இதே மாதிரி போராட்டத்தை தாவேக்காக அறிவிச்சிருக்காங்க. நாளை வந்து அது குறித்த அறிவிப்புகள் வெளியாகும். திமுகவில் ஏற்பட போகும் மாற்றம். திமுகவில் வந்து கழக பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் அவரோட உடல்நிலை கருதி அவரோட பதவிக்கு வேற ஒருத்தரை கொண்டு வர போகிறாங்க. அவர் வந்து அநேகமாக டிஆர் பாலுவாக இருக்கலாம் அப்படின்னு கட்சிக்குள்ளே பேசிக்கிறாங்க. டிஆர் பாலு அவர்கள் வதிக்கிற பதவிக்கு வேற யாராவது கட்சிகள் போடுவாங்க. முதல்வர் தான் முடிவு எடுக்கணும். நாடே பெரிய பரபரப்பாக எதிர்பார்த்துருக்கிற பீகார் தேர்தல் நாளைக்கு வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வருது. எலெக்ஷனோட கருத்து கணிப்புப்படி இது வரைக்கும் வந்து பாஜக கூட்டணி தான் முன்னிலையில் வகிக்கிறதா இது வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. கருத்து கணிப்புப்படி நாளைக்கு இந்நேரம் நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும். நாளைக்கு அந்த ரிசல்ட்டுக்காக எல்லாரும் மாதிரியும் நாங்களும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதோட ரிசல்ட்டை பற்றி நம்ம நாளைக்கு விரிவாக பேசலாம். நேற்று வந்து ஒரு ஃபோட்டோ வந்து புகைப்படம் வந்து தீயாக பரவிட்டே இருந்துச்சு. யார் அவங்க நேற்றுலாம் எல்லாருக்கும் ஒன்றும் புரியல. அவங்க கட்டியிருந்த புடவை ரொம்ப அழகாக இருக்குன்னு நினச்சிட்டு இந்தியா ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தாங்க. அவங்க கடைசியில் அவங்க யாருன்னு பார்க்கும்போது அவங்க தான் மராட்டிய நடிகை கிரிஜா ஓக். அவங்க வந்து நம்ம காந்தாரா படத்தில் நடித்தாங்க இல்லையா, வில்லனாக நடிச்சிருந்தார் இல்லையா கிரீஷ், அவர் கூட சேர்ந்து மராட்டிய படத்தில் ஒன்று நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அதை பற்றி அவங்க பேட்டி கொடுத்துருக்கும்போது அவங்களோட புடவை அழகாக இருக்குன்னு சொல்லி அவங்கள ஃபோட்டோ எடுத்து அவங்க இந்தியா ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க நேற்று. அப்புறம் பெரும் பரபரப்புக்கிடையே இன்னைக்கு மதியானம் சுந்தர் சி அவர்கள் வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருந்தாரு. தலைவர் 173 படத்துலேருந்து நான் விலகிற போகிறேன், இனிமேல் அந்த படத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் விலகிக்கிறேன்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கடாரம் கொண்டான் படத்தை இயக்குனா திரு ராஜேஷ் எம் செல்வா வந்து அந்த வந்து இணைய போகிறாரு. அவங்க தான் வந்து தலைவர் 173 படத்தை எடுக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் பார்த்தாக்கா இல்லை, அந்த செய்திகள் பொய் தான், சுந்தர் சி தான் மறுபடியும் இயக்க போகிறாரு, அது வதந்தி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பதிவையும் நீக்கிட்டாங்க. அது என்னன்னு நம்ம பொறுத்து வந்து பார்த்தா தான் தெரியும். என்னங்க நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதான் எங்களோட முதல் நிகழ்ச்சி. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எஃப்எம் தமிழ், முத்தமிழின் முதல் தென்றல்.